பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் லூக்கா 1வது அதிகாரம் 45வது வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தை விசுவாசத்தோட சற்று நேரம் நாம் தியானிப்போமே ஆனால், நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின போது அதற்கு மறுமொழியாக எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவளாய் மரியாளை வாழ்த்தி சொல்லுகிறாள், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று. ஏனென்றால் மரியாளுக்கு முன்பு வரை எந்த ஒரு கன்னிகையும் கர்ப்பவதி ஆனதாக சரித்திரமே இல்லாத போது மரியாள் கேப்ரியேல் தூதன் தனக்கு தரிசனமாகி சொன்னதை அப்படியே விசுவாசித்தது மட்டுமல்லாமல், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆனால் மரியாளை போல விசுவாசத்தோட நாமும் காத்திருப்போமே ஆனால் அந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தும் இதுவரை நடக்கவில்லையே, அந்த வசனத்தை ஆண்டவர் எனக்குத்தான் கொடுத்தாரா, இல்லை நானாகவே நினைத்து கொண்டேனா, ஒருவேளை ஆண்டவர் என் மேல் பிரியமில்லாதவராய் இருந்து அவரும் கூட என்னை கைவிட்டாரோ, மற்றவர்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி சாட்சியாய் நிற்க பண்ணியிருக்கிறாரே, ஆனால் எனக்கோ காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறதே, ஒருவேளை இதுதான் காரணமா இருக்குமோ, இல்லை அதுதான் காரணமா இருக்குமோ என்று நம்மை நாமே குழப்பி கொண்டு கலங்கி நம்பிக்கையற்றவர்களாய் சோர்ந்து போயிருக்கிறோமா? கர்த்தர் பெரியவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ரோமர் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோட காத்திருக்க வேண்டும். அதே வேளையில கர்ப்பம் செத்து போன நிலைமையில இருந்த எலிசபெத்தும் வயதான அந்த சகரியாவுக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு ஒரு காரணம் லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாமும் வாழும்போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார். ஆமேன்.